இடத்துக்கு வந்ததனால் இந்த இடம் பெருமை அடைய வேண்டும். அதை காரணத்துக்காக தவம் செய்யணும்னா ஒருவர் தான் பண்ணலாம். தமிழ் பேசணும்னா அவர் வேணுமே. அதைத்தான் சொன்னா, வேல் உண்டு வினை இல்லை, மயில் உண்டு பயம் இல்லை, கந்தன் உண்டு கவலை இல்லை, குகன் உண்டு குறையேதும் இல்லை. அதனால்தான் எனக்கு தமிழ்நாட்டுல எந்த கோயில் நடந்துக்கிட்டாலும் ஒவ்வொரு விக்கிரகத்துக்கும் ஒரு தெய்வத்துக்கு சிறப்பு. ஆனா பாருங்க, வேலுக்கு மட்டும் சிறப்பு தரும் ஒரே ஆலயம் எதுன்னு கேட்டா முருகனுடைய முதல் படைவீடான திருப்பரங்குன்றம். இந்த திருப்பரங்குன்றத்துல முருகனுக்கே பெருமை இல்லையா, வேலுக்கு மட்டும்தான் பெருமை. ஏன் 999 பிரபலை சிறையடைத்தான். ஆனா அந்த விமோசனத்துக்காக வேலுக்கு அங்கே பெருமை. வேலுண்டு வினை இல்லை, மயில் உண்டு பயம் இல்லை. எங்க இதுக்கு எப்படி பதில் சொல்றீங்க நான் பாக்குறேன். வேல் உண்டு வினை இல்லைங்கிறதுக்கு கதை சொன்னேன். சரி, மயில் உண்டு பயம் இல்லை. மயில் வடிவில ஏதாவது மலை இருக்கா? கண்டிப்பா இருக்கிறதுனால சொல்லியிருக்காங்க. அந்த மலைக்கு பெயர் மயூரகிரி என்று சொல்லக்கூடிய. மயூரினாலே மயில் தானே. அந்த மயிலுடைய தோகை எப்படி விரித்து காட்சி தருமோ அதுபோல காட்சி தரக்கூடிய மலை மயூரகிரி என்று சொல்லக்கூடிய இன்றைய குன்றக்குடி. அப்ப மயில் உண்டு பயம் இல்லை, கந்தன் உண்டு கவலை இல்லை. அதனால்தான் கந்த சஷ்டி கவசத்தை பாலன் தேவராயர் கொடுத்தார் நமக்காக. எங்க திருச்செந்தூர்ல நடந்த சம்பவம். திருச்செந்தூர்ல சம்பவம் நடக்குது. ஏன்னா தீராத வயிற்று வலி அவருக்கு. அவர் என்ன நினைக்கிறாரு, வயிற்று வலி தாங்க முடியலன்னு கடலுக்குள்ள போறாரு சாகிறதுக்கு. எம்பெருமான் முருகன் சொல்றாரு, கவலைப்படாத என்னுடைய புகழை நீ பாடு. அதனாலதான் இன்னைக்கு திருச்செந்தூர்ல கந்தன் கருணையே போற்றின்னு ஒரு வாசகமே எழுதியிருக்கோம். அப்படின்னா என்ன காரணம் அப்படின்னா, கந்தன் உண்டு கவலை இல்லை, திருச்செந்தூர் குகன் உண்டு குறை இல்லை. நீங்க பாருங்க, பால விக்கிரகத்தில் அபிஷேகம் பண்ற பொழுது எல்லா இடத்துலயும் பாலாத்தையும் வெளியில வரும். ஆனா பால அபிஷேகம் பண்ற பொழுது தயிரா வெளியில வர்ற ஒரே இடம் சென்னிமலை. அதனாலதான் குகன் உண்டு குறை இல்லை. எவ்வளவு பெருமை பாருங்க. இருக்கட்டும், மலைகளை பத்தி நீங்க அழகா பேசுறீங்க இந்த இடத்துல. கந்த பெருமான் அப்படின்னாலே என்னுடைய குமர கடவுளாகிய இந்த குறிஞ்சியில கடவுளாகிய எனது குலக்கடவுளுக்கு நிறைய பெருமைகள் உண்டு. ஏன்னா வாகனம் என்பது பல, இதுல ஒவ்வொரு விதமான மயில் என்பது அவருடைய வாகனம் தானே. மயில் வாகனம் மட்டும்தான் கந்த பெருமானுக்கு இருக்கா, இல்ல வேற வாகனம் எதுவும் இருக்கா? ஆட்டுக்கடான்னு ஒரு வாகனம் இருக்கு. அது வேதியில இருந்து பிறந்தது ஆட்டுக்கடா, அது ஒண்ணு இருக்கு. ஆமா, ஆட்டுக்கடா வாகனம் மட்டும்தான் இருக்கா, இல்ல வேற எதுவும் இருக்கா? யானை வாகனமும் இருக்கு. ஐயாவது சொல்லக்கூடிய யானை வாகனம் பரிசாக கொடுத்ததுனால அந்த சரி, அதை விட குதிரை வாகனமும் இருக்கு. அதுதான் முக்கியமான விஷயம். கந்த பெருமான் மயிலோடு இருப்பது எல்லாருக்கும் தெரியும். அதே சமயத்துல யானை வாகனம் உண்டுன்றது தெரியும். ஆமா, ஆட்டுக்கடா வாகனம்ன்றது கூட தெரியும். சரி, குதிரை வாகனத்தோடு கந்த பெருமான் இங்கே காட்சி தர்றேன் பாருங்க. பாண்டிய நாட்டுல படைபலத்துக்கு தேவைப்பட்டது குதிரை. அந்த குதிரை வாங்குறதுக்கு அரிமத்திர பாண்டியிட்ட மந்திரியா இருந்தவர் யார் தெரியுமா? மாணிக்க வாசகர். சரி, அவரை தான் குதிரை வாங்க அனுப்புனாங்க. ஆனா அவர் குதிரை வாங்கத்தான் வந்தாரு. ஆனா குதிரை வாங்க இடத்துல அவர் குதிரையை வாங்கல. என்ன பண்ணாரு? கோயிலை கட்டி முடிச்சிட்டாரு. அது என்ன கோயில்? அதான் திருப்பெருந்துறை என்று சொல்லக்கூடிய ஆவுடையார் கோவில், ஆவி உடையார் கோவில். திருப்பெருந்துறை என்பதற்கு ஒரு காரணம், ஆவுடையார் கோவிலுக்கு ஒரு காரணம் இருக்கு. ஆவி உடையார் கோவில், அங்க குதிரை வாங்க வந்தாங்க. ஆனா அவர் குதிரை வாங்கல. அதனால்தான் நதிகளை பலியாக்கிய கதை 64 திருவிழாடல்ல உண்டு. ஆனா அதை விட சிறப்பான தெரியுமா, இன்னைக்கு குதிரை, அன்னைக்கு குதிரை வாங்கறதுக்கு மாணிக்க வாசகர் போனாரு திருப்பரந்துரைக்கு. ஆனா இன்னைக்கு சாதாரண ஒரு மனுஷன் குதிரை வாங்கணும்னு எங்க போகணும் தெரியுமா? ஈரோடு மாவட்டம் அந்தியூர். ஈரோடு மாவட்டம் மஞ்சள் வாங்கணும்னாலே எங்க போகணும்னு சொல்லுவாங்க. மஞ்சள் மாநகர்னு பேர் பெற்றது இல்லது. ஆமா, ஏன்னா அங்கதான் இன்னைக்கு குதிரை சந்தை நடக்குதான். அதே போலதான் பெருமான் முருகனுக்கு குதிரை வாகனம் அப்படிங்கிற ஒரு வாகனம் இருக்குது. அப்படி கேட்டா அது தானம்மா மருதமலை. மருதமலை போயிருக்கீங்களா? கோயம்புத்தூர் மாவட்டம் மருதமலை. அந்த மருதமலையில முருகனுக்கு குதிரை வாகனம் அப்படிங்கிற ஒரு கதை உலகத்துல உங்களுக்கு ஒரு பெருமை இருக்கிறது. அதாவது திருப்பெருந்துறை என்று சொல்லக்கூடிய ஆவுடையார் கோவிலை பத்தி பேசுறீங்கல்ல. இன்னைக்கு நம்ம வந்திருக்கக்கூடிய பகுதி எந்த பகுதின்றது உங்களுக்கு தெரியும். முல்லைக்கு தேர் கொடுத்தானாம் பாரி, முல்லைக்கு தேர் கொடுத்தானாம் பாரி பரம்புமலை என்று சொல்லக்கூடிய நாடு. பரம்புமலை என்று சொல்லக்கூடிய ஒரு ஊரு. அந்த பரம்புமலை மலையாக இருந்தது. நாளடைவிலே அது பிரான் மலையாக மாறியது. ஞான சம்பந்தர் பாடுறார், என் நெஞ்சில் நிறைந்த தம்பிரான், என் நெஞ்சில் நிறைந்த தம்பிரான் நீ இருக்கு மலை சிவபெருமானே அப்படின்னு பாடுறாரு. அதனாலதான் அதுக்கு தம்பிரான் மலை பிரான் மலை. ஆனா அதுக்கு உண்மையான பெயர் தெரியுமா? திருக்கொடுங்குன்றம் என்று சொல்லக்கூடிய திருக்கொடுங்குன்றம் என்பது. அதுதான் இன்னைக்கு அங்க சிறப்பான தெரியுமா? அங்க நடக்கிற சிவனுடைய அபிஷேகத்தை மக்கள் யாரும் பார்க்க முடியாது. அகத்திய மாமுனிவன் மட்டும் பார்க்கும் ஒரே அதிசயம் நிறைந்த ஆலயம். எந்த சிவ ஆலயத்திலுமே இல்லாத இன்னொரு சிறப்பு என்ன தெரியுமா? 3 நிலை
காட்சி தர்றார். பாதாள லோகத்தில் இருக்கக்கூடிய சிவனுக்கு தனி பேரு, மேலே இருக்கக்கூடிய சிவனுக்கு தனி பெயர் உண்டு, அதற்கும் மேலே இருக்கக்கூடிய ஆகத்தில் அங்க மேல இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு தனி பெயர் உண்டு. 3 நிலையில் காட்சி தரக்கூடிய சிவபெருமான் இங்கதான் இருக்காங்க. அங்கதான் இருக்காரு. பிரான்மலையில மட்டும்தான் 3 நிலையிலும் எம்பெருமான் சிவன். அதனாலதான் பாருங்க, இன்னைக்கு உலகத்துல முதல்ல தோன்றிய சிவனுடைய ஆலயம் அப்படின்னா எதை சொல்லுவான்? ராமநாதபுரம் மாவட்டம் உத்தரகோசம் மங்கை. அங்கதான் முதல்ல தோன்ற சிவ ஆலயம்னு கதையே சொல்லுது. ராமகாவியத்திலிருந்து அத்தனை புராணங்களும் நிறைந்தது. அதனாலதான் அங்க மரகத கல்லால் விக்கிரகம் அங்கே. அதனாலதான் அங்கேயும் பாருங்க விமோச்சனம், தாகமுத்து விமோச்சனம் கொடுத்த அற்புதமான ஆலயம் எதுன்னு கேட்டாலும் அதை சொல்றாங்க. எத்தனை சிவாலயம் இருந்தாலும் சரி, இன்னைக்கு அதாவது முருகபெருமான் வந்து வேடுவ ரூபத்தில் எங்கேயாவது காட்சி தருவாரா? எந்த ஆலயத்திலாவது காட்சி தருவாங்களா? வேடுவ உருவத்தில் அவருக்கென்று ஒரு சிலை அங்க காட்சி தருவது உண்டு. அப்படின்னா இன்னைக்கு நீங்க சொன்னீங்க திருப்பரந்துரை என்று சொல்லக்கூடிய ஆவுடையார் கோவில். இந்த ஆவுடையார் கோவில்ல வில்லோடும் அம்போடும் வேடுவ ரூபத்திலே கந்த பெருமான் காட்சி தர்றாங்க. இன்னைக்கு அதே திருப்பரந்துரை என்று சொல்லக்கூடிய ஆவுடையார் கோவில்ல அந்த நுழைவு வாயில போகும்பொழுது ஒரு பக்கம் உடும்பு ஒரு பக்கம் குரங்கு இருக்கும். ஏன் இந்த குரங்கையும் உடும்பையும் வச்சிருக்காங்கன்ற ஒரு விஷயம் இருக்கு. காரணம் இல்ல, காரணம் இல்லாம எதுவும் செய்ய மாட்டாங்க. சொன்னீங்கல்ல, அதே திருப்பரந்துரையில முருகப்பெருமான் வேடுவனாக இன்னொருத்தர் வேடுவனா இருக்காரு. முதல்ல உருவான கதை அதுதான். அருணகிரிக்கு பொருள்பாட சொல்றாரு. நான் எங்க வரட்டும்னு அவர் கேட்கிறார். வயலூர் இருக்கு அயலூர் உனக்கதற்கு வாடாண்டாரு. வர பொழுது ஒரு புலி மறிச்சிச்சு, பயந்து சாகிறாரு. எப்படி செத்துருவோம்னு எம்பெருமான் முருகன் வேடு உருவம் கொண்டு அந்த புளியை தக்காணிக்கு திருச்சி பக்கத்துல புலி ஒரு ஊரே இருக்குது. அதுக்கு பக்கத்துல ஒரு முருகன் கோவில், அங்க முருகன் முருகன் வேடு உருவத்தோட இருக்கிறாங்க. அந்த ஆலயத்துக்கு முன்னாடி போகல, கதை படிச்சது இல்லையா? பாருங்க, அப்ப ஒரு ஆலயத்துக்கு முன்னால உடுப்பு குரங்கு இருக்கலாமா அப்படின்னா அதைத்தான் தெய்வம் மனிதனுக்கு உணர்த்தும் கதை. ஏங்க, பசு காதிலே தண்ணீர் கொண்டு போய் சிவனுக்கு அபிஷேகம் செய்ததாக இன்னைக்கு வரலாறு சொல்லுது இருக்குல்ல. நம்ம புதுக்கோட்டை மாவட்டத்தினுடைய வரலாறு. அதனால திருக்கோகர்ணம் என்று சொல்லக்கூடிய ஒரு ஸ்தலம் உருவாவதற்கு ஒரு காரணம். கோன்னா பசு, கர்ணம்னா காது. காது கோ என்ற பசு கர்ணம் என்ற காதில் தண்ணி கொண்டு வந்ததனால் திருக்கோவரம் என்று திருவேங்கை வாசல் ஒன்று இருக்கு தெரியுமா? இருக்கு. இந்த திருவேங்கைனாலே புலினே. ஆமா. நீங்க சொன்னீங்கல்ல இப்ப புலியினுடைய கதை. இந்த கதையை உடனே திருவேங்கை வாசல் என்று சொல்லக்கூடியது நம்ம புதுக்கோட்டையில் உள்ள அரசல வரலாறு. இதுதாம்மா. ஏன்னா தமிழ்நாட்டில் ஒவ்வொரு ஆலயத்துக்கு ஒரு பேரு. ஆனா ஒவ்வொரு ஆலயத்துக்கு ஒரு பேர் இருந்தாலும் கூட அந்த ஆலயத்துடைய வரலாறு புராணம் அதெல்லாம் உண்மையானதுதான். பாருங்க, இன்னைக்கு சொல்றமே எம்பெருமான் சிவன் குடுமையோடு காட்சி கொடுத்தது குடுமையா மலை கதை படிச்சிருக்கோம். ஆனா அதுக்கு உண்மையான பேர் தெரியுமா? நீங்க சொன்னது புராணமலைய திருக்கொடுக்குன்றம். ஆனால் அந்த குடுமியாமனுக்கு என்ன பேர் தெரியுமா? திருநிலக்குன்றம்னு பேர். திருநாளே உயர்வுதானே. ஆமா, திருநிலக்குன்றம் குடுமியாமலையா மாறுது. அப்ப வரலாறுகள் பொய்யாவதல்ல அப்படிங்கிற காரணம். திருவண்ணாமலை வந்து சிவனுடைய ஆலயம். நீங்க சொன்ன அருணகிரிநாதன் என்று சொல்லக்கூடிய ஒரு புகழை பாடுகிறார். கந்தபெருமானுடைய புகழ் திருப்புகழை பாடுகிறார். இந்த திருப்புகழை பாடுவதற்கு 12 ஆண்டு கால தவம் வேறு. இந்த தவத்தை முடித்ததற்கு பிறகு மீண்டும் கந்தபெருமான் அவருக்கு காட்சி தந்து, ஏன்னா முதல்ல இருந்தது பேர் சொல்ல முடியாத வியாதி, அந்த வியாதியையும் குணமாக்கி அவரிடம் இருந்த கெட்ட அந்த எண்ணங்களையும் குணமாக்கி திருப்புகழை பாடுவதற்கு 12 ஆண்டுகள் தவம் புரிந்து கடைசியாக நமக்கு திருப்புகழை கொடுத்தார் அருணகிரிநாதன் என்று சொல்லக்கூடியவர். திருவண்ணாமலை என்பது சிவனுடைய ஆலயம் தான். ஆனா அங்கே எப்படிங்க முருகபெருமான் வந்து அவர் காட்சி தந்திருக்காரு? கொடுக்கலாம். ஏன் தெரியுமா? இந்த திருவண்ணாமலைக்கு மிகப்பெரிய ஒரு சிறப்பு இருக்கு. சரிங்க. மூலவர் உற்சவர். மூலவர் அப்படின்னா அங்கே இருக்கிறவர். உற்சவர்னா வீதி உலா வருவர். வீதி உலா இப்படித்தான் ஒரு வள்ளிகிட்ட கேட்டேன். மூலவர் உற்சவர்னா என்னன்னு கேட்டேன். பெரிய வள்ளி. மூலவர்னா மூலையில இருப்பாரு, உற்சவர்னா ஓரத்துல இருப்பாருன்னு. நான் சிரிச்சுட்டு உள்ள போயிட்டேன். ஓ, இப்படியும் கதை இருக்கான்னு. அப்ப என்ன அர்த்தம்? மூலவர்னா உள்ள, அதான் கருவகவாறு. ஆனா திருவண்ணாமலை என்ன அதிசயம் தெரியுமா? உற்சவர் வெளியில வந்தா கிழக்கு வாசல் வழியா தான் வரணும். சரி. ஆனா திருவண்ணாமலையில மட்டும்தான் வடக்கு வாசல் வழியா வருவார். எப்பவுமே அண்ணாமலை வடக்கு வாசல் வழியா தான் வருவார். இதுக்கு மிகப்பெரிய ஒரு காரணம். அதனால அந்த கோபுரத்துக்கு அம்மணி கோபுரம். மூலவருக்கு திருவிழா இல்ல, ஆனா உற்சவர் மட்டும் இங்க திருவிழா நடக்குறீங்க. எங்க நீங்க சொன்னது? ஆமா, மாணிக்க வாசல். காரணம் தெரியுமா? அங்க இறைவனுக்கு பெருமை இல்லை, மனிதனுக்கு தான் பெருமை. தேர்ல தெய்வம் தானே வரணும். ஆனா மனுஷன் தேர்ல வர ஒரே ஒரு ஆலயம் நீங்க சொன்ன திருப்பரந்துரை தான். அம்மணி கோபுரம்னு பேரு.
அந்த கிழவிதான் அந்த கோபுரத்தை எழுப்பினார். அதனாலதான் அண்ணாமலை அந்த கிழவி என்ற தலைவிக்கு மோட்சம் கொடுப்பதாக ஒரு வரலாறு. அதனாலதான் வடக்கு வாசல் வழியாக இன்னைக்கு வருவதாக வரலாறு சொல்லப்படுகின்ற காரணம். சிவபெருமான் எத்தனை சிவபெருமானுக்கு எத்தனை ஆலயங்கள் இருந்தாலும் சரி, இன்னைக்கு 3 முழமும் ஒரு சுத்து, 30 முழமும் ஒரு சுத்து அப்படின்னாங்க. 3 முழம் என்பது ஒரு சுத்து, 30 முழத்தை கொண்டு போனாலுமே அதுவும் ஒரு சுத்துல முடிஞ்சிருமா சிவனுடைய லிங்கத்திற்கு. இது எந்த ஆலயம்னா அதுதான் நம்ம புதுக்கோட்டை மாவட்ட திருப்புண வாசல் என்று சொல்லக்கூடிய அங்க கோயில், சிவன் கோயில் தான். அங்க யாருக்கு சிறப்பு தெரியுமா? யமனுக்கு கணக்கு எழுதுறான் பத்தியில சித்திரகுப்தனுக்கு தான் அங்க பெருமையே. காஞ்சிபுரத்திலேயே வருது. சித்திரகுப்தன் யம பயம். நீங்க எங்க போனா திருப்புண வாசல், அங்கதான் 30 முழம் ஒரு சுத்து, 3 முழம் ஒரு சுத்து. இப்ப நான் கேக்குறேன், சிவனுக்கு உருவ வழிபாடு இல்ல பூலோகத்துல, ஏன்? எங்க அண்ணன் கொடுத்த சாபம். உங்க அண்ணன் ஏன் சாபத்தை கொடுத்தாரு? இந்த உலகத்தில் மிகப்பெரிய ஒரு யாகம் நடத்தப்பட்டது. அதில் வரக்கூடிய அமிர்பாகத்தை எந்த கடவுளுக்கு கொடுக்கலாம், எந்த கடவுள் அந்த தன்மையை உணர்த்துவதற்காக ஏது போனார் கைலாயத்துக்கு. போன பொழுது கைலாயத்துக்கு போறாரு. போன பொழுது வந்ததை கண்டுக்கிறவர் பார்த்தார். பிறகு கொடுத்தார் சாபம். வந்த உருவம் தெரியாமல் இருந்ததனால் உனக்கு பூலோகத்தில் உருவ வழிபாடு இல்லாமல் போகட்டும் சாபத்தை கொடுத்தார். சிவனுக்கு உருவ வழிபாடு இல்லாமல் போனது அதாவது இருக்கட்டும், எங்க பார்த்தாலும் லிங்க வழிபாடு தான். கீழே இருக்கக்கூடிய ஆவணி என்று சொல்லக்கூடிய பெண்ணு, மேல உள்ள லிங்கமானு, பெண்ணில்லையல் ஆணில்லை, ஆணில்லையல் பெண்ணில்லை என்பது இந்த உலக இயல்பு. இதுதான். ஏன்னா சிவன் இல்லை சக்தி இல்லை, சக்தி இல்லை சிவம் இல்லை. இந்த உலகத்துல சிவன் இல்லைன்னா மேல சிவம் அப்படின்னு எழுதி அந்த சாணாவுக்கு மேல சுழி போட்டாதான் சிவம். அந்த சுழியை எடுத்துட்டோம்னா என்ன சவம்னு பேர். தூங்கையில வாங்குகிற மூச்சு சுழி மாறிட்டால் போச்சு. அந்த ஒரு சுழி மாறினாலே வேற மாதிரி போயிடும். அப்பேற்பட்ட சிவபெருமானுக்கு உருவ வழிபாடு என்பது எத்தனை ஆலயங்களில் உண்டு இருக்கு. ஏன் கேளுங்க, இப்ப நடந்துச்சே மாசி மாதம் சிவராத்திரி, அது மிகப்பெரிய ஒரு ராத்திரி. அதனால இதுக்கு சிவராத்திரின்னு பேர் வச்சா. ஆண்களுக்குரிய ராத்திரி ஒரு ராத்திரி, பெண்களுக்குரியது 9 ராத்திரி, நவராத்திரி. பாருங்க, பால்கடலை கிடைக்கின்ற பொழுது வந்தது விஷம். அந்த விஷத்தை வாங்கி யாரா குடிக்கிறது பார்த்தா சிவனே குடித்தான். ஏன்? உலக நன்மைக்காக. அந்த விஷத்தை சிவனை குடிக்கிற பொழுது மனைவி பராசக்தி பாக்குறா, நீங்க நல்லா இருக்கிறதுக்கு ஏன் புருஷனை கிடைச்சான்னு சொல்லி குடிச்ச விஷத்தை அப்படியே கழுத்தை இருக்குனா, இருக்கிற பொழுது விஷம் கீழே இறங்காமல் தலையிலே நின்று மயங்கி சுருண்டு பார்வதியினுடைய மடியில் விழுந்ததனால் சுருட்ட பள்ளி என்கின்ற சிவஸ்தலம் இன்னைக்கு எங்க இருக்கு? அங்க பார்த்தோம்னா அந்த கோயில். அதனாலதான் அங்கே ஒரு விக்கிரகம் சிவனுக்கு உண்டு. அடுத்து இன்னைக்கும் இது மதுரை மாவட்டம். மதுரை மாவட்டத்துல பாண்டிய மன்னனுக்கு எல்லா கலைகளும் தெரியும். ஆனால் இந்த நடனக்கலை மட்டும் தெரியாது. அந்த நடனக்கலைக்கு பிறகு அந்த நடராஜ பெருமான் ஒரு சிறப்பு தெரியுமாமா? உற்சவரும் மூலவரும் அவர் தான். நடராஜ பெருமான மூலவராக இருந்து உற்சவரை வெளியில கொண்டு வர்ற பொழுது அங்கே ஒரு அதிசயம் நடக்கும். ஒரு கருவறையில மூலவர் வெளியில போயிட்டாருன்னா அந்த இடம் காலியா இருக்கும். அந்த இடத்துல ஐம்பொன்னால் செய்யப்பட்ட தங்க விளக்கு, தங்க விளக்கத்தை பஞ்சமுகமாக்கி நடராச பெருமான் வீதி விழா முடிச்சு வர்ற வரைக்கும் அந்த விளக்கு எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். இதுதான் அந்த ஆலயத்துடைய மிகப்பெரிய ஒரு சிறப்பு. மூலவரும் உற்சவரும் அங்கே ஒன்று இருக்காரா? 2. அடுத்து நீங்க சொன்னீங்களே பிரான்மலை, அந்த பிரான்மலையிலையும் சிவனுக்கு உரு வழிபாடு உண்டு. அதை விட திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் சிவன் பாதி சக்தி பாதி, இந்த 4 இடத்துலயும் சிவனுக்கு உருவ வழிபாடு உண்டு. இன்னைக்கு அரியும் சிவன் ஒண்ணு, அரியாதவன் வாயிலே மண்ணு. ஹரியன்பவன் சிவன், அது ஹரிஹரன் என்பவன் யாருன்றது உங்களுக்கு தெரியும், மகாவிஷ்ணு. ஆமா, 2 பேருமே ஈருடன் ஒரு உருவமாக காட்சி தந்தது சங்கர நாராயணனாக. அதனால்தான் சிவன் பாதி பெருமாள் பாதி, அது சிவன் ஒண்ணு. இது சிவனுக்கு இத்தனை இடங்கள்ல உருவ வழிபாடு உண்டு. இன்னும் நமக்கு தெரியாதது எத்தனை இடங்களும். ஆமா, நான் கேட்கிறேன், நீங்க யார வணங்குறீங்க? நான் பெருமாளை வணங்குறேன். பெருமாள் மகாவிஷ்ணு தானே? ஆமா. எத்தனை அவதாரம் எடுத்திருக்காங்க? இது வரைக்கும் 9 அவதாரம் எடுக்கப்பட்டு. என்னென்ன அவதாரம் எடுத்திருக்காங்க? கூர்ம வராக நரசிம்ம வாமன பரசுராம பலராம ராம கிருஷ்ணா, இன்னும் எடுக்கப்படவில்லை கலிக அவதாரம். மச்சம் என்பது மீன், கூர்மம்ன்றது ஆமா, வராகன்றது பன்றி, வாமனன்றது குள்ளம், பரசுராமன் ராவணிதெல்லாம் கூட மனிதர்கள் அப்படின்னு. இப்ப மச்சம்ன்றது மீன் தானே? ஆமா. ஏங்க மீன், அதாவது ஓரறிவு விடைத்தது மரஞ்செடி கொடி. ஆமா. ஈரறிவு விடைத்தது மண்புழு. 3 அறிவு விடைத்தது தாவரம். 4 அறிவு பறவை. 5 அறிவு மிருகம். 6 அறிவு மனிதன். 7 அறிவு இறைவன். 8 அறிவு அது கடவுளுக்கு.
ஏன்னா மரத்தை வாச்சிட்டு மனுஷனை பேசிட்டு தங்கத்தை உரசி பார்க்கணும், தரத்தை பேசி பார்க்கணும். மனம் கொண்டாடா நூலை பிடி, மனம் கொண்டாடா நூலை படி. அங்கம் இல்லாதவங்க அவைக்கு வரக்கூடாது, சந்தம் இல்லாதவங்க சபைக்கு வரக்கூடாது. சபையை எடுத்து பேசி சமயம் சில நடந்து நேரங்கள்ல பேசாது இருந்து பழகு. ஆபத்துக்கு உதவா பிள்ளை அருமசிக்கு உதவா அன்னம் தாகத்தை தீரா தண்ணீர் தரித்திரமறியா பெண்டீர் கோபத்தை அடக்கா வேந்தன் குருமணிகளா சீடன் பாவத்தை தீரா நதி பயனில்லை ஏதும் தாய் கோலத்தில் ஆடாத ஆட்டம் ஈரத்தில் கல்லாத கல்வி மூவெட்டில் முடியாத திருமணம் நாளத்தில் பெறாத பிள்ளை ஐந்தெட்டில் செல்லாத செல்வம் ஆறெட்டில் தேடாத ஊர் ஏழெட்டில் செல்லாத ஓய்வு எட்டாமெட்டில் பெறாத அதோட மரணம் முடிச்சுச்சுறாங்க. தவத்திற்கு ஒருவர் தமிழுக்கு இருவர் குணத்திற்கு மூவர் சவத்திற்கு நால்வர் சகலத்திற்கு ஐவர் சுவைகள் ஆறு சுரங்கள் ஏழு திக்குகள் எட்டு கிரகங்கள் ஒன்பது பசி வந்தா 10 பறக்கும் பறந்துருமே இருக்காங்க. அது போல அந்த இடத்துல நீங்க பெருமாளை வணங்குறவரு இந்த பெருமாளை விட உங்க அப்பா யாரு? பிரம்மா. பிரம்மன். ஆ. பிரம்மனுக்கு படைக்கும் தொழிலுக்கே அவர் தானே சொந்தக்காரர். ஆமா. இந்த உலகத்தில் உள்ள அத்தனை ஜீவராசிகளையும் படைக்கிறது பிரம்மதேவன். அவர்தான். ஏன் அந்த பிரம்மனுக்கு ஆலயங்கள் இல்லை? அதுவும் எங்க நினைவு சாபம் தான். கைலாயத்துல போய் சிவனுக்கு சாபத்தை கொடுத்துட்டு அடுத்து வர்றாங்க சத்தியலோகம். அங்க எங்க அம்மாவும் எங்க அப்பாவும் உட்கார்ந்து உலக நிலைக்காக ஒரு யோசனை பண்ணிட்டு இருக்காங்க. இங்க இருந்து அவர் போனவரை வாங்க கூட கேட்கல. பிரம்மனை பார்த்து சொன்னார், வந்த உருவம் தெரியாமல் அந்த பூலகத்திலே உமக்கு ஆளுநர்கள் இல்லாமல் போகட்டும். அங்கேயும் சாபத்தை கொடுத்துட்டார். அதனாலதான் பிரம்மாவுக்கு கோயில் இல்லைங்கிறது ஒரு கதை. இன்னைக்கு செல்வத்துக்கு அதிபதி யாரு அப்படின்னா மகாலட்சுமி. ஆமா. வீரத்துக்கு அதிபதி சார் அதாவது பார்வதி. கல்விக்கு அதிபதி தெய்வானி. அறிவு செல்வம் வீரம் என்று சொல்லக்கூடியது மூன்றுக்கும் ஒவ்வொரு பெண்கள் இருக்கு. இன்னைக்கு மகாலட்சுமியே செல்வத்துக்கு அதிபதி. ஆனா அந்த மகாலட்சுமியை திருமணம் பண்ணுவதற்காக மகாவிஷ்ணு ஸ்ரீனிவாச பெருமாளாக அவதாரம் எடுத்து ஏன் குபேரன் கடன் வாங்குறாரு? எதுக்காக அந்த கடனை வாங்கணும்? கரியை முடிக்க வட்டியை மட்டுமே கட்டுறாரு. இன்று முதல் வட்டியை கட்டுறாரு. உலகத்திற்கு பணக்கார கடவுள்ன்றோம். உலகத்துக்கு பணக்கார கடவுள் அவர் இல்ல, பத்மநாப சுவாமி. ஆனா நமக்கு இங்க பணக்கார கடவுள்ன்றது ஸ்ரீனிவாச பெருமாள் சொல்றோம். திருப்பதியில அதிசயங்கள் நிறைய அதிசயம் இருக்குமா. அது ஆராய்ச்சி பட்சம் தான் தெரியும். ஏழுமலையான பார்க்கறதுக்கு உள்ள நுழைகிறோம் பார்த்தீங்களா, அந்த கோபுரம் வர்ண பூசி இருக்காது. ஒன்று தத்துவம் உள்ள நுழைகிற பொழுது இந்த பக்கம் மிகப்பெரிய ஒரு கடப்பாறை ஒன்று தொங்கிக்கிட்டே இருக்கும். அந்த கடப்பாறை தான் பெருமாளுடைய தாவாமுடைய உடைச்சது. கதை சுருக்கமாக சொல்றேன். உள்ள போனீங்கன்னா கண்டமணி அடிப்பதல்ல, பெருமாளுக்கு உப்பு இல்லாத தயிர் சாதம் புது பானையில் அவர் கணத்துல போட்டிருக்க மாலை அத்தனையும் கோயிலை விட்டு வெளியில வர்றாங்க. இவ்வளவு அதிசயம் அற்புதம். அதனாலதான் என்ன பண்றாரு, பத்மாவதி தாயார கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற காரணத்துக்காக அந்த நேரத்தில் ஒரு செல்வம் இல்லை. குபேரகிட்ட போறாரு. வாங்கின காசு எவ்வளவு தெரியுமா? 3364 ராம அணா. பணம் இல்லை, அதோடைய மதிப்பு வேற. வாங்குறாரு. கல்யாணத்தை பண்ணி முடிச்சிட்டாரு. கல்யாணத்தை பண்ணி முடிச்சவரு ஏழுமலை வச்சுக்கல, தனியா கொண்டு வச்சுட்டாரு. அதனாலதான் அலமேலு மங்கைபுரம் முன்னுக்கு அடிவாரத்துல ஒரு 10 கிலோமீட்டர்ல அந்த கோயில் ஆலயம் இருக்கும். அம்மாவை பார்த்து போட்டு தான் அப்பனை பார்க்க போனோம். ஆனா நம்ம என்ன பண்றோம், நேரா திருப்பதிக்கு போயிட்டு வந்து அம்மாவை பார்க்கிறோம். அது மிகப்பெரிய தவறுங்கிற. முதல்ல அம்மாவை தரிசிச்சுட்டு அம்மாவுடைய உத்தரவு முன்னாடி போடுங்கிற கதை. அதே போல அங்க நடக்கிற அதிசயங்கள். இன்னைக்கு நீங்க சொல்றீங்களே, ஒரு தெய்வத்துக்கு வேர்க்கும் அப்படின்னா முருகனுக்கு கதைன்னு படிச்சிருக்கோம். ஆனா ஏழுமலையில பெருமாளுடைய பின்பகுதி வேர்வை வடிஞ்சுக்கிட்டே இருக்குமா, தொடக்கவே மாட்டாங்கல்ல. அது அங்க போடுற மாலை ஒரு சின்ன தொட்டி மாதிரி இருக்கும். அதை உன்னிப்பா கவனிக்கணும். அதுல அள்ளி அந்த மாலையை பூரா போட்டா அங்க இருந்து 6 கிலோமீட்டர்ல ஒரு தடாகம். அந்த தடாகத்துல போய் அத்தனை மாலையும் கிடைக்குமா. அழகர் கோயில எப்படி காணிக்கையா பூ மாலை கொடுக்க மாட்டாங்களோ அது போல ஏழுமலையான் கோயிலையும் அது நடக்கக்கூடிய அதிசயம் சிறப்பு. இவ்வளவு அற்புதமான பெருமைகள் நிறைந்தது நம்ம நாட்டில் உள்ள அதிசயங்கள். விடப்பட்டது வந்து ஸ்ரீனிவாச பெருமாளுக்கு தான். ஏன்னா ஒரு பிள்ளையாக மாறி அந்த இடத்துக்கு போகும்போது அவர் கோபத்துல கையில வச்சிருந்த பெருமாளுக்காக ஒரு ஆள் மாறி கிணறு வெட்டுறாரு. அந்த பிள்ளை 4 வேலை பார்க்கிறேன்னு வந்துச்சு. அந்த தடுக்குது, அதாவது வேலை பார்க்கிறேன்னு சொன்ன பிள்ளையை இவர் தடுக்கிறாரு. தடுக்கும் பொழுது வெட்டுனது குருதி வழிஞ்சிச்சு. இந்த பிள்ளைக்கு இங்க வெட்டுப்பட்டது அங்க அங்க என்ன ஆகுது, வெங்கடேச பெருமாளின் இந்த இடத்துல இருந்து ரத்தம் ஊத்துது. ஒரே விஷயம் கேட்கிறேன். அதுக்கு திருமாங்கல்ய படைப்பு விழா. ஆமா, என்ன திருவிழா? திருமாங்கல்ய படையல் விழா. திருவிழா சித்திரை மாசம் மதுரையில விழா. சரி. ஐப்பசியில கந்த சஷ்டி திருச்செந்தூர்ல விழா. திருச்செந்தூர். ஆனா இது அதிசயம் தெரியுமா, எல்லா முருகன் கோயிலையும் சூரசம்கார விழா நடக்கும். சூரசம்கார விழா நடக்காத ஒரே ஒரு முருகன் கோயில் திருத்தணி மட்டும்தான். திருத்தணியில மட்டும்தான் சூரசம்கார விழா இன்னைக்கு நடக்காது இல்லையா? இப்ப நான் கேட்கிறேன், முக்கணி அதை சொல்லுவோம். முக்கணி அப்படின்னா மாப்பழ வாழை. மாப்பழ வாழை. வாழை. மாம்பழத்துக்குன்னு ஒரு திருவிழா நடக்குது ஒரு ஊர்ல, கேள்விப்பட்டிருக்கியா? ஆமா.
தெரியுமா? இருக்கு. அது எங்கன்னு நீங்க யோசனை பண்றதுக்கு முன்னாலே கதையின் முறைப்படி கேட்கும் கேள்விகளுக்கு நீ பதில் சொல்ல வேண்டும். நான் கேட்கும் கேள்விகளுக்கு நீ பதில் சொல்ல வேண்டும். அதனாலே பூட்டுக்கடை அது என்ன பூட்டுக்கடை எங்க அவனை உள்ள புடிச்சு வர்றா அந்த காரணத்துக்காக கதையின் முறைப்படி கேட்கும் கேள்விகளுக்கு நீ பதில் சொல்ல வேண்டும் என்று நினைத்தா தலைநகர் மேற்பாடி ஊரோ சிற்றூர் நிலவோ குறிஞ்சி. ஆமா, நீங்க கேட்டீங்க. இன்னைக்கும் மாங்கனி முக்கணிகளில் சிறந்தது. இந்த முக்கணிகளில் சிறந்த மாங்கனி திருவிழா எங்க நடக்குது அப்படின்ற விஷயத்தை ஒரு பெண்ணு புதிதாக திருமணமான பெண்ணு, கணவன் மனைவி 2 பேரும். அப்ப அந்த கணவனுக்கு ஒரு நண்பர் வந்து 2 மாங்கனியை கொடுக்கிறார். 2 மாங்கனியை கொடுத்து மதிய உணவுக்கு நான் வர்றேன், இந்த மதிய உணவு வேலையில இந்த மாங்கனியை சாப்பிடலாம் வச்சிருமான்னு சொல்லிட்டு கணவர் வேலைக்கு போறாங்க. அந்த நேரம் சிவபெருமான், ஏன்னா சரியான சிவபக்தி, இவன் இவ்வளவு பக்தியா இருக்காளே, இவருடைய பக்தி எப்படி அப்படின்றதை சோதனை பண்றாரு இறைவன். சோதனை பண்ணும் பொழுது ஒரு சிவ அடியாராக வேடம் உண்டு. அந்த பெண்ணு வீட்டு வாயிற்படியில் வந்து, அம்மா எனக்கு ரொம்ப பசியா இருக்கு, ஏதாவது உணவு கொடுன்னு கேட்கிறான். பெண்ணு வீட்டை விட்டு வெளியில வந்து பார்க்கிறா. வந்தவர் சிவனடியாராச்சு, பசி என்று சொல்கிறாரு. இன்னும் நம்ம உணவு தயாரிக்கலையே, என்ன செய்யறது என்பதை உணர்ந்து கணவர் கொடுத்தார்களே 2 மாங்கனி, இந்த மாங்கனில ஒரு கனி எடுத்து அவர்கிட்ட கொடுத்தா, ஐயா நான் உணவு சமைக்கல, இந்தாங்க இதை சாப்பிட்டு நீங்க பசியா இருக்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டான். வாங்கிட்டு அவர் போயிட்டாரு. மதிய வேலை வந்தது, கணவன் வந்தாரு. உணவு பரிமாறிட்டு இருக்கும் பொழுது கணவன் சொன்னாரு, எங்கம்மா மாங்கனின்னு. மாங்கனியை நறுக்கி வச்சா சாப்பிட்ட கணவனுக்கு ருசி அதிகமா இருந்துச்சு, பிடிச்சு போச்சு. அப்ப ஒரு கனி வச்சுட்டேன், இன்னொரு மாங்கனி எங்கன்னு கேட்டாரு கணவன். பொய் சொல்ல மனம் இல்லை, வந்தவருக்கு கொடுக்க, ஏன்னா புருஷன் ஆசையா கேட்கிறாரு. அப்ப என்னத்த சொல்றது என்பதை அறிந்து போய் சிவபெருமான் வேண்ட, கடவுளே என் கணவனோ இன்னொரு மாங்கனி கேட்கிறாரு, என் கணவன்கிட்ட இல்லைன்னு சொல்ல முடியல, என்ன செய்வது, நான் உன்னை நம்பிதான் இருக்கேன்னு சொல்லி சிவனை வேண்ட. சிவபெருமான் நியாயமாக ஒரு மாங்கனி அந்த இடத்துல கொடுக்கிறார் அந்த பெண்ணுக்கு. கொண்டாந்து நறுக்கி கணவனுக்கு வச்சுட்டா. கணவன் சாப்பிடும் போது சொன்னாரு, அம்மா முதலில் சாப்பிட்ட கனியை விட இது அதிக ருசியாக இருக்கே ஏதுன்னு கேட்டாரு. கணவன்கிட்ட இரண்டாவது பொய் சொல்லவும் மனம் இல்லை. சுவாமி 2 கனி கொடுத்தீங்க, வச்சிருந்தேன். சிவனடியார் ஒருவர் வந்தார், அந்த கனி அதாவது பசின்னு கேட்கும் பொழுது உணவு எதுவும் செய்யல, அதனால அந்த கனியை கொடுத்து சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு, பிறகு நீங்க கனி கேட்கும் பொழுது என்ன செய்வதென்று அறியாமல் என்னுடைய சிவபெருமானை நோக்கி நான் வேண்டினேன், என் சிவன் ஒரு கனியை கொடுத்தாருன்னு அந்த பெண்ணு சொல்ல. இவனுக்கு சந்தேகம் வந்துருச்சு, எப்படி சிவபெருமான் நீ வேண்டது கனி கொடுத்தாரா, எங்க நீ எனக்கு நேரா வேண்டு கொடுக்கிறாரான்னு பார்ப்போம். சந்தேகம் வந்துருச்சு அவனுக்கு. பெண்ணு மனமுருகி வேண்டா, இறைவனே உன் மீது என் கணவன் சந்தேகப்பட்டாரு, இந்த சந்தேகத்தை தீர்க்க வேண்டியது உன்னுடைய கடமை அப்படின்னு சொல்லி வேண்டும் போது மீண்டும் ஒரு மாங்கனி கிடைச்சது. புருஷனுக்கு பயம் வந்துருச்சு, ஆகா இவ சாதாரண பெண்ணு நினைச்சோம், ஆனா கடவுள்கிட்ட வேண்டா, கடவுளே ஒரு மாங்கனியை கொடுக்கிறாளே, அப்ப இவ எப்பேற்பட்ட பெண்மணி, இவ தெய்வ பிறவி, இவள்கிட்ட இல்லறம் நடத்துவது தவறுன்னு சொல்லி நான் அந்த மாதிரி வெளியூருக்கு வேலை பார்க்கறதுக்கு போறேன்னு சொல்லி போயிடுறாரு ஏமாத்திட்டு. அங்க போய் வேற ஒரு பெண்ணை திருமணம் பண்ணி குடும்பம் நடத்தி அவருக்கு ஒரு பிள்ளை பிறந்து அந்த பெண்ணுக்கு முதல் மனைவியினுடைய பெயரை சுற்றி வச்சிருக்கிறார். அப்ப இந்த அம்மாவுக்கு இங்க பாருங்க இரு வந்துறேன்னு சொல்லிட்டு போயிருக்கும் இந்த அம்மா எப்ப பாருங்க பாதையை பார்த்துக்கிட்டே நிக்குது, கணவன் வந்துருவாரு. அப்ப இந்த அம்மா ஒரு செய்தி கேட்குது, என்னன்னா உன் கணவர் மதுரையில இருக்கிறார், மதுரையில இன்னொரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டு அங்கே வாழ்றாருன்னு சொல்லு. பெண்ணு பாருங்க தாய் தப்ப எல்லாத்தையும் கூட்டிக்கிட்டு மதுரைக்கு போற. மதுரையில போய் காவலாளிகள் தடுத்து அரண்மனைக்கு அப்படி போகும் பொழுது அரியணையில உட்கார்ந்திருந்த கணவன் இந்த பெண்ணை பார்த்துட்டு ஓடி வந்து, தாயே என்னை மன்னிச்சுன்னு காலில் விழுகிறார். கட்டிய மனைவி காலில் விழுகிறார். அப்ப சொல்றா, சுவாமி ஏன் எனக்கு மன்னிப்பு கேட்குறீங்க, என்ன தவறு செஞ்சீங்கன்னு கேட்கும் பொழுது அவர் சொன்னாரா, இல்லம்மா நீ வேண்டவே ஒரு மாங்கனி கொடுத்தானே சிவபெருமான், அப்போதிலிருந்தே நீ சாதாரண பெண் இல்லை, நீ தெய்வ பிறவின்றதை நான் உணர்ந்தேன், உன்னிடம் இல்லறம் நடத்துவது தவறு என்பதை உணர்ந்து உன்னை விட்டு நான் நீங்கி வந்துட்டேன்னு சொல்ல. அப்ப அந்த அம்மா மீண்டும் கேட்கிறா, சிவபெருமானே என்னை என் கணவர் ஏற்றுக்கொள்ளாரா மாட்டாரா நான் கேட்கிறேன்னு சொல்லி கேட்கும் பொழுது அவர் சொன்னாரா, உன்னை நான் ஏத்துக்க மாட்டேன் புருஷன். மீண்டும் வேண்டா, கடவுளே என் சிவபெருமானே வேணாட்டாரு, அதை மன்னிச்சுக்கீங்க, என் கடவுளே என்னை வேணாட்டாரு, இதற்கு மேல இந்த உடம்புல உயிர் இருந்து என்ன புண்ணியம்,
இல்ல அந்த அழகு இருந்துதான் என்ன புண்ணியம்? எனக்கு இந்த இளமை பருவம் என்பது வேண்டாம், என் உடம்பில் உள்ள சதைகள் எல்லாம் முதிர்த்து பேய் உருவாக என்னை மாற்றிடுன்னு கேட்டவராங்க அந்த பெண்ணு. அவளுக்காக சிவபெருமான் அந்த வேண்டுதலை ஏற்று உடம்பில் உள்ள சதைகள் எல்லாம் உதிர்ந்து பேய் உரு வெறும் எலும்புதான அந்த மாட்ட இருந்தது. அழகு அழகு அதாவது அழகு இல்லாமல் காணப்பட்டாலும் அவ வேண்டவே அந்த தோற்றத்தையும் கொடுத்தார் சிவபெருமான். அந்த அம்மா பேர் தான் காரைக்காலிலே பிறந்த புனிதவதி என்று சொல்லக்கூடிய பெயர் தாய். அந்த புனிதவதி தாய்க்கு தான் இன்னைக்கும் காரைக்கால் அம்மையார் நம்ம சொல்றோம். உங்களை காரைக்காலில் பிறந்ததுனால அந்த அம்மாவுக்கு அந்த மாங்கனி திருவிழா இன்னைக்கு காரைக்காலில் நடப்பது வழக்கம். புனிதவதிங்கிறது பேரு, பிறந்தது காரைக்கால். ஆனால் அம்மையே என்று அழைத்த பெருமை அவளை மட்டும் தான் சார். அவரை அவ்வளவுதான் தாயா ஏத்துக்கிட்டாரு இல்லையா? ஏன் கேட்கிறேன், நான் ஏன் சொன்னது இந்த கேள்வி ஏன் கேட்டேன்னா, இங்க நடக்கிற திருவிழா திருமாங்கல்ய படைப்பு விழா. அந்த விழாவில் அற்புதமான பெரிய புராணம் பேசணுங்கிற ஒரு காரணத்துக்காக கேட்டது. நாடு தொண்டை நாடு, நிலம் குறிஞ்சிடம் வந்த நோக்கம். அதனால உனக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசைப்படுறேன். கல்யாணம் பண்ணா மாப்பிள்ளை வேணும். மாப்பிள்ளை இல்லாம நடக்குமா கல்யாணம்? இல்ல மாப்பிள்ளை எங்க அப்பா அம்மா பார்த்துட்டு வந்தா நான் கட்டிக்குவேன். அப்பா அம்மா பார்த்த மாப்பிள்ளையை விட அழகா நான் பார்த்திருக்கேன் மாப்பிள்ளை. ஓ, நீங்க மாப்பிள்ளை பார்த்தா இருக்கீங்களா? மாப்பிள்ளையை பார்த்துட்டே முடிவு பண்ணேன். ஏன்னா நீங்க பேரு என்ன மூத்த சொல்வாக்கு முதிர் நினைக்கடி முன்னாட்டு ஒருக்கு பின்னால் இனிக்கணும் காது கேட்டு கேள்விப்பட்டிருக்கேன். மாப்பிள்ளை பார்த்து வந்திருக்கேன்னு சொல்லியிருக்கீங்க. நல்லவரா? அற்புதமானவர், அழகானவரா, பெருமை வாய்ந்தவர். அவர் ஊர் என்ன, பேர் என்ன, அருமை பெருமை என்ன, உற்றார் உறவினர்களா யார் யாரு என்பதை சொல்லுதோ பிடிச்சது. நடத்தி வைக்கும் கல்யாணத்தை பாருமா, மாப்பிள்ளைக்கு தானமா எப்படி மாப்பிள்ள கண்ணனுக்கும் தடுக்கும் கல்யாணம் ஜோதி பிளமதொரு நெறி ஆகி கழுகூர் முகங்கள் ஆறும் கரங்கள் 12 கொண்டு ஒரு திருமுருகனும் மாப்பிள்ளையே எனக்கு பிடிக்கல. மாப்பிள்ளை பார்த்து வந்திருந்தா சத்தியமா ஏத்திருப்பேன். அவரை இன்னொருத்தைய திருமணம் பண்ணி இன்னொருத்தையுடைய கணவன் அவரை ஏற்றுக்கொள்வது எனக்கு மனம் இயங்கவில்லை. எப்ப இந்த மாப்பிள்ளைய பிடிக்கலன்னு சொன்னியோ, ஆமா, இந்த இடத்துல நிக்கவே எனக்கு பிடிக்கல. சத்தியமா சத்தியம், நானும் அவரை திருமணம் பண்ணாம விடவே மாட்டேன். இது சத்தியம். அவருக்காக தான் அந்த இடத்துல நிக்கிறேன். எவ்வளவு ஒரு பாருங்க, யாரா வருவா எனக்கு அவரை பிடிச்சிருக்கு, என்னுடைய மனசுல ஆசைகளை சொல்வதற்கு இவரே வழியக்க வந்து மாப்பிள்ளை இவர் தான் சொல்லிட்டார். அதனால் கந்த பெருமானி உண்மையே எண்ணி அனைவரும் பூஜித்து வரும்னா ஆமா ஆமா இந்த சாப்பாடு சாப்பாடு உண்டு, கீப்பாடுலாம் இல்ல. சைனீஸ் கப்பு இதெல்லாம் சைனீஸ்லாம் நீ அங்க போக முடியாது, சைனாவுக்கு உண்மையே எண்ணி அனைவரும் பூஜித்து வரும். நான் உன் விரைவில் அடைவதற்காகவே நான் ஒரு மகிழ்ச்சி நம்ம வாரி பேசினேன். மன்னித்து விரைவில் வந்து என்னை திருமணம்